வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்கலாம். நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாட்டை எளிதாக எல்லாராலையும் செய்ய முடியறதில்ல. படிப்பு, தொழில் அப்படின்னு பல காரணத்தினால பிறந்த மண்ணை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வாழ வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். எப்போவாச்சும் ஒரு முறை பிறந்த ஊருக்கு போனாலும் கூட குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட முடியாத நிலை இப்ப இருக்கு. முன்பெல்லாம் குடும்ப பெரியவங்க நம்முடைய குலதெய்வம் பற்றியும் குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் பற்றியும் நமக்கு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சிலருக்கு குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாமையே இருக்கு. இதுக்கு காரணம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாறிவிட்ட இன்னைக்கு சூழ்நிலையில குலதெய்வம் பற்றிய விவரங்களை குடும்ப பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத நிலைமையில இருக்கும். சில குடும்பத்து பெரியவர்கள் கூட அவங்களோட குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இங்கதான் அவங்களோட ஜாதகம் உதவுது. ஜாதகத்தை வச்சு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா முடியுங்க. ஒருத்தரோட ஜாதகத்துல தெய்வஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஆகும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லுது, தந்தை வழி பாட்டனார்களை சொல்ற இடம். அதனோட 5ஆம் இடம் ஜாதகத்தின் 9ஆம் பாவகமாகும். ஒருத்தரோட இஷ்ட தேவதையை சொல்ற இடம் 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம், அதாவது 5ஆம் பாவமாகும். தந்தை வழிபட்ட தெய்வத்தை சொல்லும் இடம். அப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த 2 இடங்களை வச்சு குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த 5, 9 ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் அது நிலராசியான ரிஷபம், கன்னி, மகரத்தில் உள்ளதா அல்லது நீர் ராசியான கடகம், விருச்சிகம், மீனத்தில் உள்ளதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வம் இருக்கிற இடத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நீர் ராசி அப்படின்னா ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் இருக்கும். நிலராசி அப்படின்னா வயல்வெளி சார்ந்த இடங்கள்ல இருக்கும். நெருப்பு ராசி அதாவது மேஷம், சிம்மம், தனுசு அப்படின்னா மலைமேல் இருக்கும் குலதெய்வத்தை பத்தி சொல்லலாம். இது வீட்டின் மூத்த பிள்ளையோட ஜாதகத்துல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒருவரின் பூர்வீகத்தில், அதாவது உங்களுக்கு முன்பு 7 தலைமுறை பங்காளிகள் 3 தலைமுறையாக ஒன்று சேர்ந்து எங்க வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த ஊர்ல தான் உங்க குலதெய்வம் இருக்குங்க. இதை குடும்பத்துல உள்ள பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிலர் கேட்கலாம், எனக்கு மூத்த பெரியவங்க யாருமே இல்லை, இருக்கிறவங்களுக்கும் குலதெய்வம் எது அப்படின்னு தெரியல, என்ன செய்வது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டு பூஜை அறையில விடிய கால பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சுட்டு அவரவர் வழக்கப்படி ஒரு 5 முக குத்து விளக்கு ஏற்றி அதன் தண்டு பாகத்தில் ஒரு புதிய துணி சாற்றி அதுக்கு பூ வச்சு தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு வச்சு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து தீபம் காட்டி, எங்கள் குலதெய்வம் தெரியாம நாங்க மன வருத்தத்துல இருக்கோம், ஆகவே எங்கள் குலதெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையலை சமர்ப்பிக்கிறோம், இதை ஏற்றுக்கொண்டு சீக்கிரமா எங்க குலதெய்வத்தை காட்டுங்க அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா இறைவனோட அருளால் குலதெய்வம் பற்றிய விவரம் உங்களுக்கு தெரிய வரும். உங்க வீட்டுல குலதெய்வத்தை வர வைக்கணும் அப்படின்னா இதற்கு இன்னொரு முறை இருக்கு. ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு அடுப்பு கறி 1, ஒரு விராலி மஞ்சள் 1, சாம்பிராணி கட்டி 1, அதில் சந்தனம், குங்குமம், திருநீர் இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை மூட்டையாக கட்டி வீட்டின் நுழைவாயில், அதாவது வீட்டுக்குள்ள மேலே ஒரு ஆணி அடித்து அதை கட்டி தொங்க விடணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்ததற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம், எல்லாமே பாசிட்டிவாக நடக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சிலருக்கு குலதெய்வமே தெரியல, அப்போ என்ன பண்றது அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமா மனதில் ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்தால் போதும், நிச்சயம் பலன்கள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்ப அவசியங்க. வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோட சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா குலம் தலைத்து வரும் சன்னதியினர் சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. அவங்க உங்ககிட்ட அதிகம் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்ல. உங்கள் கையால ஒரு சாதாரண அபிஷேகம், ஒரு புது துணி, ஒரு கவளம் வெல்லம் கலந்த அரிசி இதை கொடுத்தாலே போதுங்க. அவங்க எப்பவுமே உங்க வீட்டின் வாசலில் காவலா நின்று எந்த கெட்ட விஷயத்தையும் அண்டவிட மாட்டாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்க இனியாவது குலதெய்வ வழிபாட செய்யுங்க. உங்க வாழ்க்கை எப்பயுமே ஏறுமுகமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை தவறாம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.